தரன் டெய்ரி ஃபார்ம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க. நம்ம ஃபார்மு லொக்கேட் இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் ஆரியபாளையம் கிராமத்தில் நம்ம ஃபார்மு லொக்கேட் ஆகிருக்குங்க. என்னுடைய ஃபோன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 96 77 84 14 87ங்க. இந்த விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 செனமாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தாங்க இந்த 7 மாடு தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இந்த ஃபஸ்ட்டாக பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா சந்தனப்பள்ளியில் வெள்ளைங்க ஜெர்சி மாடுங்க. கட்டை முளப்பு 2ஆம் சனியாக இருக்குதுங்க. இது கன்று போடுறதுக்கு இன்னும் 20 நாள் டைம் எடுத்துக்குங்க. இது கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துடலாங்க. மாடு நல்லா குட்டியான மாதிரி நல்லா மாடு பெருவெட்டுங்க, நல்லா கலர் பேச்சுங்க. இந்த கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம், ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள மாடு கன்று போட்டுருங்க. கறவைன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துட்றாங்க. நல்லா மாடு நல்லா ஓவர் சைஸ் மாடுங்க, நல்லா ஹெவி மாடுங்க. நல்லா தோல் லூஸ் இருக்குதுங்க, ஃபுல்லாக லோர் ஆகி தாங்க மாடு கன்று போடுங்க. அடுத்து 2ஆவது பார்க்குற மாடுங்க பாருங்கன்னா செவலை செம்பூத்து மரங்க. இது கடை முளப்பு 2ஆவது கன்றுங்க. இது கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துட்றாங்க. இது கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் ஆகுங்க. நல்லா காம்பு வளங்க, கை கறவைக்கும் போட்டுக்கலாம், மிஷின் கறவைக்கும் போட்டுக்கலாங்க. நல்லா பால் தர பாருங்கள், நல்லா பால் நரம்புங்க. அடுத்தது 3ஆவது பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா 4 பல் 2ஆம் சனியாக இருக்குதுங்க. இது கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துட்றாங்க. இது இன்னும் ஒரு உரத்தில் கன்று போட்டுருங்க. நல்லா காம்பு, நல்லா பை கால், நல்லா தோல் லூஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க. நல்லா பை நல்லா லோடாகி தாங்க மாடு கன்று போடுங்க. நல்லா வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா ஜாதி கிடையாதுங்க. பல் 4 பல் 2ஆம். அடுத்தது 4ஆவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் போய் டைப்புங்க. இது 6 பல் 2ஆவது கன்றுங்க. இது கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துட்றாங்க. இதுவும் கன்று போட 15 நாள் டைம் ஆகுங்க. நல்லா பிறவி மூட்டைங்க, சுட்ட மூட்டை, நல்லா பிறவி மூட்டைங்க. நல்லா நெத்தி பள்ளம், ஒரு ஜான் மூஞ்சி, நல்லா உருண்டை கண்ணுங்க, நல்லா ஜாதி கிடையாதுங்க. அடுத்த பார்க்குற பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ளை பிஸ்கட்டில் வெள்ளைங்க. இது கடை முளப்பு 2ஆம் சனியாக இருக்குதுங்க. இது கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துட்லாங்க. இதுவும் கன்று போட 15 நாள் டைம் ஆகுங்க. நல்லா ரோஸ் காம்புங்க, நல்லா காம்போட நல்லா கை கால் ஊக்கமாக நல்லா காம்பு வருஷம், அருமையான காம்பு வருஷங்க. இதுவும் கன்று போட 15 நாள் டைம் ஆகுங்க. அடுத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டில் வெள்ளை 6 பல் 2ஆம். இதுவும் கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் ஆகுங்க. நல்லா மடி லூஸ் இருக்குது, நல்லா காம்பு வளங்க, அருமையான காம்பு வளம். இதுக்கும் ஒரு 14 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துருந்தாங்க. 2ஆம் கிடையாதுங்க. நல்லா கலர் பேச்சுங்க. அடுத்த பாரு பார்த்தீங்கன்னா செவலை செம்பூத்து மரங்க 4 பல் தலையத்து கிடையாதுங்க. இது கன்று போடுறது ஒரு 15 நாள் டைம் ஆகுங்க. கிடையாது நல்லா கை கால் ஊக்கமாக கிடையாது, நல்லா சுழி சுத்தமான கிடையாதுங்க. நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு, நல்லா பை வருங்க, குணம் மட்டும் அருமையாக இருக்குதுங்க. இப்போ இருக்கிற 7 மாடு லைஃப் ஸ்டாக்கில் விற்பனைக்கு இருக்குதுங்க. மாடு பிடிச்சிருங்க, ஸ்க்ரீன் தெரிய நம்பரை கான்ட் பண்ணி கூப்பிடுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த 4 மாடுமே நடுமுது சொல்லிங்க, அசவு சொல்லி குறப்படும், அந்த மாதிரி தவிர எந்த மாட்டிலும் இல்லைங்க. மாடெல்லாம் தெளிவான மாடுங்க, நல்லா மேட்சில் தொட்டி தண்ணி எந்த தப்பு இல்லைங்க. நான் இந்த இருக்கிற மாட்டுக்கே 4 காம்பு கேரண்டி தான், நாத்தால கேரண்டி கொடுத்துட்லாங்க. காம்பில் பால் வேணும்னா நாத்தால வந்தால் மாடை மாற்றி கொடுத்துட்லாங்க. நன்றி, வணக்கங்க.